சிவகங்கையில் பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை. அது மட்டுமல்ல, சிவகங்கை 40 ஆண்டு காலமாக அப்படியே இருக்கிறது. மாவட்ட தலைநகர ஆணையில இருந்த சிவகங்கை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கோரிக்கைகளை வைத்தாரு. அதை முற்றிலும் மாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்க வந்ததுக்கு அப்புறமாச்சும் ஏதாச்சும் கண்ணுக்கு பாக்குற மாதிரி ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில நாங்க சிவகங்கை நகராட்சிக்கு வந்து பொறுப்பேற்று 2 ஆண்டு காலத்துக்குள்ள சிவகங்கை நகராட்சிக்குன்னு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம். ஒவ்வொரு குழந்தையும் அந்த மரக்கண்டை உங்க வீட்டிலேயோ இல்ல வீட்டுல இடம் இல்லாத பக்கத்திலேயோ அருகிலேயோ சாலை ஓரமா வச்சு அந்த கண்டை பராமரித்து கொண்டு வந்தா இதே கோடை விழா நடைபெறும் போது நகராட்சி சார்பா வந்து அதை பார்வையிட்டு எந்த அளவுக்கு அந்த கண்டை வளர்த்திருக்கீங்களோ அதற்கு உங்களுக்கு தன்மானம் வழங்கப்படும்.